Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து Project-6 வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நார்மல் ஸ்லீவ் வந்து அதாவது ஷார்ட் ஸ்லீவு அதில் வந்து ஸ்டோன்ஸு அந்த சுகர் பீட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து நல்ல ஒரு பெரிய மோட்டிவ் கொடுத்துட்டு சைடில் வந்து நெருக்கமாக வந்து புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர், ஐ திங்க் அது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு மெரூன் கலரில் அவங்க ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. அண்டு சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோட் ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்களா இல்லை அது குந்தன் ஸ்டோனான்னு கரெக்டாக தெரியல, இமேஜஸ் வந்து கிளியராக இல்லை. பட் அது வந்து அந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. அண்டு ஃபுல் ப்ளவுஸோட லுக்கும் அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்கு வந்து அவங்க சிம்பிளாக போட்டுட்டு ஸ்லீவ் ரெண்டும் நல்லா கிராண்டாக போட்டிருக்காங்க. அண்ட் வியர் பண்ணும்போதுமே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா ஹெவியாக தெரியும். அதாவது நம்ம ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுறதை விட இந்த நல்ல எந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஃபுல் ஒர்க் கொடுக்கறது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் அவங்க நேம் வந்து எனக்கு கிளியராக தெரியல, ஐ திங்க் கார்த்திகான்னு நினைக்கிறேன். அண்டு நேம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக போல்டாக எழுதியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ தான் பிகினர் போல் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்லீவோட ஷேப் மட்டும் சின்னதாக வரைஞ்சிட்டு அதில் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபில் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஒயிட்டே வந்து தெரியல, ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் தான் தெரியுது. நல்லா சூப்பராக நெருக்கமாக போட்டிருக்காங்க. அண்டு மற்றபடி அந்த ஷேப்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு லோடில் வந்து அந்த கேப் வந்து வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹேமா செல்வம், இவங்களும் வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான், ஃபுல்லாக வந்து கொடி டிசைன் மாதிரி போட்டு ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு, அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வச்சு அந்த கொடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இடையில வந்து அந்த லீஃப் மாதிரி வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து க்ரீன் கலரில் ஃபில் பண்ணிவிட்டு சும்மா அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து அதாவது ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒர்க்கு சிம்பிளாக இருந்தாலுமே நம்ம இதுக்கான டைமிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகும். ஏன்னா ஃபுல்லாக கொடி டிசைனில் நம்ம சுகர் பீட்ஸில் போடுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாலா கனகராஜ், சென்னையிலேருந்து அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து அந்த வங்கி பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் அதை சுற்றி அந்த கொடி டிசைன் மாதிரி போட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அந்த மீதி ஸ்பேஸை வந்து அப்படியே பிளாங்காக விடாமல் அதில் செக்குடு டிசைன் போட்டு அதில் ஸ்டோன் ஒட்டினது இன்னுமே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நேம் மென்ஷன் பண்ணலை, ஒரு மெரூன் கலரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மைல்ட் டிசைன் நினைக்கிறேன். ட்ராயிங் மட்டும் இதில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு வந்து இதாக இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. பட் ட்ராயிங் மட்டும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு உள்ளே வந்து என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியல. ஸோ ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக எடுத்து நெக்ஸ்ட் டைமில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கவிதா எஸ், அவங்க வந்து பீகாக் டிசைன் வந்து போட்டிருக்காங்க ஸ்லீவில் வந்து. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க. அண்ட் இதில் ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கீழே வந்து அந்த தோகை மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு சைடு இருக்கக்கூடிய பீகாக்கு வந்து ஒரு மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஆரஞ்ச் ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க், அது மாதிரி கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த சைடு ரைட் சைடில் உள்ளது வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து சேமாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து நேம் மென்ஷன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் கண்டிப்பாக அந்த நேம் வந்து வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து யார் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை அப்படின்னா பிக்சர்ஸ் மட்டும்தான் வரும். எனக்கும் வந்து இப்போ நேம் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ நீங்கள் கரெக்டாக நேம் வந்து நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஒரு பேப்பரில் எழுதியோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பிக்சர்ஸ்லையுமே வைங்க, அப்படி இல்லைன்னா தெரியாது.
அண்ட் இதில் வந்து செக்குடு டிசைன் மாதிரி டைமண்ட் ஷேப்பில் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு மேங்கோ மோட்டிவ் போட்டிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சுகன்யா. இவங்க வந்து நல்ல ஒரு நீட்டாக அந்த பார்டர்ஸ் அதெல்லாமே ரொம்ப வந்து மைன்யூட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஃபுல்லாக செக்குடு தான். அண்டு சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி வந்து ஸ்டோன் செயின் அண்ட் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த செக்குடுலேயுமே வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து அதோட அவுட்லைனில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸாக ஜர்தோசியான்னு கிளியராக தெரியல. பட் அதை கொடுத்துருக்கிறது இன்னும் ரொம்ப ஹைலைட்டிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்லீவ், பேக் நெக் அண்டு ஃப்ரண்ட்டு இது ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுகன்யா சிஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து நேம் இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் வந்து ஸ்லீவோட பார்டருக்கு கொடுத்துட்டு அண்ட் மீதி போர்ஷனில் வந்து அந்த கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபுல்லாக வந்து கோல்டு தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு செல்ஃப் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து ரொம்ப 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 கிராண்டாக இருக்குது. பிகாஸ் அந்த பார்டரே வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த செக்குடு மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அந்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த இது வந்திருக்காது. இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து சங்கீதா. இவங்களும் வந்து சென்டரில் வந்து ஒரு மோட்டிவ் வர மாதிரி, அதாவது சென்டரில் மட்டும் ஒர்க் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்டு சேம் கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி அதில் மேங்கோ மோட்டிவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோனோ அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் அவங்க லோட் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. லோட் ஸ்டிச்சில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கீங்க, அதாவது ஹரிசாண்டலாக வந்து கொடுத்துருக்கீங்க. லைட்டாக ஸ்லாண்டிங்காக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பீகாக் டிசைன், ஃபுல் கிராண்டான ஒரு ஸ்லீவு. ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்ததுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு 4-5 பேர் தான் இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மீதி பேர் வந்து ஒர்க் பண்ணினது வந்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால உங்களோட இதுக்காக நீங்கள் வந்து அதை கரெக்டாக உங்களால் முடிஞ்சதை போட்டதும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜர்தோசி யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க. அண்ட் அதோட பாடி போர்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் எல்லாம் இதில் ஃபுல்லாகவே நிறைய ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாலும் ஃபுல் ஸ்லீவ் தான், எல்போ ஸ்லீவுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஃபுல்லாக செக்குடு டிசைன் போட்டு சென்டர்லலாம் வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா செக்குடுக்குமே வந்து அவங்க சுகர் பீட்ஸை கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த பார்டரை மட்டும் நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஒர்க் எல்லாமே சூப்பர். எல்லாருமே இவ்வளோ எஃபர்ட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி நீங்கள் எஃபர்ட் எடுத்து எனக்கு அனுப்பணும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.